ஹாய் சினிஃபேல்ஸ் எம் சித்தார்த் சுந்தரராஜன். ஸோ விடாமுயற்சி படம் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வந்த ஒரு படம். ஸோ ரொம்ப வருஷமா எடுத்து பயங்கர விஷயங்கள்லாம் நடந்து, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் அசர்பைஜான் புயல், மிலன் சார் இறந்து போனதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கடந்து இந்த படம் நிறைய விஷயத்தை தாண்டி தான் வந்திருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் தலை வந்துட்டு தியேட்டரில் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி தலை தியேட்டரில் பார்த்ததில்ல. அந்த வகையில் ஒரு பயங்கர வைப்பு சூப்பரு. ஸோ படம் ஓப்பனிங்கே பார்த்தா பத்மபூஷன் அவார்டுக்கு வந்துட்டு வாழ்த்து போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்லைனர் என்னன்னா, லவ் இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அஜித்தும் அர்ஜுன் அண்ட் கயல் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேரக்டர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கடை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கயல் சொல்றாங்க. அதுக்கான ஒரு காரணமும் சொல்றாங்க. அண்ட் அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு இல்ல பேசலாம் அப்படின்னு சொன்னா இல்ல முடியாதுங்கிறாங்க. ஸோ டிவோர்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், டிவோர்ஸ் ப்ரொசீடிங்க்கு முன்னாடி நாங்க போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ நானே கொண்டு வந்து ஒன்று விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 9 hours டிராவல் வந்துட்டு அசர்பைஜான்ல. இவங்க அசர்பைஜான் செட்டில்டா இருக்காங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அதுக்கு ஒரு 9 hours ஆகும். கார்ல போலான்னு சொல்லிட்டு கார்ல இவங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது வந்துட்டு ஒரு கட்டத்துல வண்டி வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது. அப்படி பிரேக் டவுன் ஆகும்போது வந்துட்டு அர்ஜுனும் அவங்க வந்துட்டு ரெஜினாவும் ஒரு ட்ரக்ல வராங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்க தமிழ் அப்படிங்கிறனால ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஊர் ஒன்று இருக்கு, அங்க கொண்டு போய் இவங்களை நான் விடுறேன். அங்க போயினதுக்கு அப்புறம் இவங்க டோ ட்ரக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வர சொல்றேன் டோ ட்ரக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. போய் பார்த்தா அவங்களையும் காணும், த்ரிஷாவையும் காணும். அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி அர்ஜுன் சாரை கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிச்சா உனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எதோ நடந்துருச்சு, ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எதனால கடத்தினாங்க, என்னென்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மீதி கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைலர்லேயே சொன்ன மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபி பயங்கரம். அதுல வந்துட்டு அனமார்பிக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த பாலைவனம் ஒரு நடு ரோடு, அவ்வளோ பெரிய ரோடு, நடுவில் அஜித் சார் நிற்கிறார். இந்த பக்கம் அவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பு. அப்படி ஒரு ஒரு மாதிரி அது நம்மள அங்க நிக்கிற அஜித் சார்னா நமக்கு வந்துட்டு அது அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அதே பாலைவனத்துல நம்ம தன்னந்தனியா நிக்கிற மாதிரி அந்த லோன்லினஸ் ஃபீல் இருக்கு. முக்கியமா இது சைக்காலஜிக்கல் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஒவ்வொரு இதுலயும் தொலைஞ்ச பணம் தேட 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 ஒவ்வொரு இதுலயும் போய் அடுத்தடுத்து என்னங்கும் போது ஒண்ணுமே இல்லாம அது டிசப்பாயிண்ட் ஆகி நிக்க நிக்க அவர் எந்த அளவுக்கு உடையறாரோ அந்த அளவுக்கு நம்மளும் உடையறோம். இன்டர்மிஷனே பார்த்தா வந்துட்டு ஒரு தோல்வியில கொண்டு போய் அப்படி முடிக்கிற மாதிரி முடிச்சு அங்க இருந்தா ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமாவே வந்துட்டு ரொம்ப ஒரு என்ட்ரியே பார்த்தா வந்துட்டு மேல கேமரா வச்சு அப்படியே சூட்கேஸ் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நார்மலா தான் எடுத்திருக்காங்க. மகிழ் திருமணி சாரோட படங்கள் அப்படின்னாலே அந்த த்ரில்லருங்கிறது கரெக்டா இருக்கும். அந்த த்ரில்லர் இதுலயுமே இருந்துச்சு. முக்காவாசி பகல்லே போனதுனால அந்த லைட்டா அந்த த்ரில்லர்ல ஒரு ஹாரர் வைப் வைப்பாரு, அது இல்ல. பட் மத்தபடி தரமா இருந்துச்சு. அனினாவோட மியூசிக் வேற லெவல் பிரிச்சிட்டாரு. ஸோ ஆனா என்னன்னா ரெப்பிடேட்டிவ் மியூசிக் அப்படிங்கிறது ஃபீல் ஆனிச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. அந்த ஒரே பிஜிஎம் கொஞ்சம் மாத்தி 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 அது கொஞ்சம் ரேப்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது அந்த அளவுக்கு புரியல. ரேப் அப்படின்னா அதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு புரியுற மாதிரியோ அதுல ஏதோ ஒரு அந்த சீனுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்றபடியோ அந்த ரேப்ல ஏதாவது வச்சிருந்து நம்ம கிளியரா கேட்கற மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணல. அது ஒரு மாதிரி ஒரு விசித்திரமா இருந்துச்சு. பட் மற்றபடி ஓரளவுக்கு மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்காவாசி போனதுக்கு அப்புறம் தான் ஃபைட்டே வருது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டே அந்த கார்ல தான். அந்த ஃபைட்டே சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த காருக்குள்ள மேல கேமரா வச்சு 3 பேரையும் திருப்பி டம்மு டும்முன்னு அடிச்சு அடிச்சு அது செம்ம சீன். அது வேற லெவல் பண்ணியிருந்தாங்க அந்த சீனை. அதுலதான் அந்த சேஸ் சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனது. சேஸுமே பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிட் அடிச்சு அங்க வந்துட்டு இதாக்கி அந்த சீனே ஒரு ஒரு செட் பீஸாவே ஃபீல் ஆனிச்சு. அது ஒரு செட் பீஸ். அது இன்டர்வியூல சொன்ன மாதிரி செட் பீஸா ஃபீல் ஆனிச்சு. அது ஒரு செட் பீஸ். அப்புறம் இந்த கேரவன் கிட்ட போய் அங்க ஒரு ஃபைட்டு உடஞ்சு கேரவன், அங்க ட்ரக் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. கோர் கான்செப்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லவ், அந்த லவ்வை தான் இது பண்றாங்க. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பிரிவினை வந்தாலும், என்ன சண்டை வந்தாலும் லவ்வுக்காக எவ்வளவு தூரம் போறாங்க. ஹவ் ஃபார் யூ கோ ஃபார் லவ்னு சொல்லிட்டு டைரி மில்க் விளம்பரத்தை சொல்ற மாதிரி அந்த லவ்வுக்காக வந்துட்டு அஜித் சார் போறாரு. அந்த அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர் போறாரு அப்படிங்கிறதா கிளைமேக்ஸ்ல ஏன் காப்பாத்தினா ஐ லவ் யூ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு. முக்கியமா இந்த படம் வந்துட்டு என்னதான் இவ்வளவு சூப்பரா இருந்தாலும் கூட எல்லா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா நான் லீனியரா தான் மேக்ஸிமம் போயிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு 9 years 12 years போயிட்டு வராங்க. அதுக்குள்ள சீன்ஸ் மாறி வருது. இவங்க லவ் பண்ண காலத்துக்கு அங்க போறாங்க, அப்புறம் அவங்க மீட் பண்ண காலத்துக்கு போறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு போறாங்க. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி தான் போறாங்க. செகண்ட் ஹாஃப்லவே கூட வந்துட்டு கண்டுபிடிக்க போகும்போது ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்த லீடு இன்னொரு லீடுன்னு சொல்லிட்டு அதுவுமே லீனியரா இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி போய் அங்க அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்துல போய் ஸ்டெக் ஆகி போகுது அந்த இன்டர்மிஷன், அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது. எப்பயுமே நம்ம பார்த்து பழகின விஷயம் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். இதான் கதை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சிடும்.
அப்புறம் சீக்கிரமா படம் ஸ்பீடா அப்படியே போயிடும். இப்படிதான் இருக்கும் செகண்ட் ஹாஃப். பட் இந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படி ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இந்த டைட்டில் இது பண்ண மாதிரி கண்டுபிடிக்காது போறாரு, பட் அங்க மறுபடியும் ஒரு ஸ்டக் ஆகுது. இங்க இல்ல, அப்போ ஒரு யூட்டன் அடி இந்த பக்கம் அப்படின்னு போய் இந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி போறதுனால செகண்ட் ஹாஃப் ஸ்பீடுங்கிறது இல்ல, பட் ஒரு நிறுத்தி நிதானம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். இந்த படம் ஒரு சமயம் எல்லாத்துக்குமே ஹிட், ஒரு பயங்கர பிடிச்ச படம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் கண்டிப்பா வசூல் பயங்கரமா அடிக்கும், ப்ராஃபிட்டபிள் ஃபில்மா இருக்கும். பட் இது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது, அதான் நான் சொல்றேன். எல்லா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படம் கிடையாது. பட் பார்க்கலாம், பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், பாருங்க. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. பயங்கரமா உங்களுக்கு பிடிக்காம ஓகே ஓரளவுக்கு நல்ல படம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். என்ன மாதிரிங்கிறது உங்களை பொறுத்துதான் இருக்கு. ஸோ பாக்குறவங்க பாருங்க. பட் தரமான படம் தான். முக்கியமா வந்துட்டு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் இதுவுமே இல்லை. பயங்கர அந்த இது அந்த லவ்க்காக போறாங்க அப்படிங்கிற அந்த இதுவே வந்துட்டு பயங்கர அந்த தீமே சூப்பரா இருக்கிறதுனால தாராளமா பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்க, அதான் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி பெருசா நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சித்தார்த் சௌந்தரராஜன், குட் பை சொல்லி.